ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பியவர்கள் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவருடைய மறைவுக்கு சென்று வந்திருக்கிறார் இயக்குனர் சோழன் மு. களஞ்சியம் அவர்கள். நம்ம அவரை சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். நிறைய விடயங்கள் நான் ஊடகத்தில் இருக்கும்போது பல போராட்ட காலங்களில் அவரோடு நீங்கள் இருந்ததை நான் பார்த்துருக்குறேன். ஆமாம். அவருக்கு இன்னைக்கு நீங்கள் அவரை சந்திச்சுட்டு வந்து, அதாவது இமயம்தான், அந்த இழப்பு தான், அந்த இடம் வெற்றிடம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் ஒரு கலைஞராக, ஒரு இயக்குனராக நீங்கள் அவர் எப்படி பார்க்குறீங்க அந்த இடத்த? ஆமாம், மதிப்புக்குரிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள், நாங்கள்லாம் உதவி இயக்குனர்களாக தமிழ் சினிமாவில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கனவு பாரதிராஜா அவர்கள் தான். ஒருவேளை பாரதிராஜா அப்படின்னு ஒரு ஆள் தமிழ் சினிமாவில் இயக்குனராக வராமல் இருந்திருந்தா, என்ன மாதிரி கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எல்லா இயக்குனர்கள் பல பேர் தமிழ் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க. நானே சினிமாவுக்கு வரணும்னு காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்னுடைய ஹாஸ்டல் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமாங்கிறது ஒரு இரும்பு கோட்டை, அதை ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு நம்மளாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லி, அது வேற ஒரு செக்டாரோட வேலை, அவங்க தான் அதுக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, பாரதிராஜா வர்றதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா நாடகங்கள் சினிமாக்களாக ஆக்கப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பழைய வரலாற்று சம்பவங்கள் சினிமாவாக ஆக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த கிராமப்புற வாழ்வியல் இருக்குல்ல, தமிழர் வாழ்வியல், அது சுத்தமா மறைக்கப்பட்டுருச்சு. அது தமிழர்களுக்கென்று மரபு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத திரைப்படமாக்குறதுங்கிற பாணி சுத்தமா கிடையவே கிடையாது. ஒருவேளை இவர் கர்நாடகாவில் புட்டண்ணா கனகல் அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர் கூட இவர் பணிபுரிஞ்சதுனால இவருக்கு அவருடைய புட்டண்ணா கனகலுடைய படங்கள்லாம் மண் மனம் சார்ந்து ஒரு கலாச்சாரம் பண்பாட்டை உள்வாங்கிய திரைப்படங்களா இருக்கும். அவர் கூட பயணிச்சதுனால இவருக்கு அந்த பண்புகள் உருவாகி முதல் தடவை என்ன செய்யறாருன்னா, கிராமத்துக்கு கேமராவை எடுத்துட்டு போறாரு. தமிழர்களுடைய வாழ்க்கையை அப்பட்டமா அப்படியே பச்சையா அப்படியே அதை கொண்டு காட்டுறாரு. அப்பதான் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பையன் போறாரு, கிராமத்து வாழ்க்கையில படம் பிடிச்சிருக்காரு. நம்ம ஊருயா, பேச்செல்லாம் நம்ம மாதிரி இருக்கியா, ஆடு மாடு மேய்க்கிறாங்கயா, கோமணம் கட்டிட்டு வர்றாங்கயா அப்படின்னு பார்க்கிற போது இந்த கிராமத்து இளைஞர்கள் எல்லாம் கிளம்பி இன்னைக்கு சினிமாவில் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வகையில் தமிழ் சினிமாவின் போக்கை திருப்பி விட்டதில் ஒரு மிகப்பெரிய பங்கு, ஒரு மும்மூர்த்திகளுக்கு பங்கு, இது மும்மூர்த்திகள் சம்மந்தப்பட்டது. இது ஒருத்தர் பாரதிராஜா, இன்னொருத்தர் இளையராஜா, இன்னொருத்தர் வைரமுத்து. இவங்க 3 பேருக்குமே இதுல பங்கு இருக்கு. அந்த காலகட்டத்தை இயக்குனர் என்றதுல இவர் முதன்மையா இவர் தான் இசைத்துறையில இளையராஜா, ஆமா, பாடல் என்ற முறையில வைரமுத்து அவர்கள். இவங்க 3 பேருமே தமிழர்களுடைய வாழ்க்கையை பதிவு செஞ்சவங்க. இதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு திரையரங்குல நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 8வது 9வது 10வது படிக்கும்போது எங்க ஊருக்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் வரும். அப்படி வருகிற போதே அப்படி திரையரங்குல எதுவுமே இல்லை, இப்படி 2 கை இப்படி என்ட்ரி ஆகும் ஸ்கிரீன்ல. அதுக்கப்புறம் தான் என் இனிய தமிழ் மக்களே குரல் வரும். அந்த விரல்கள் இப்படி வர ஆரம்பிச்ச உடனே திரையரங்கு ஆர்ப்பரிச்சு கை தட்டுறதை நான்லாம் பார்த்துருக்கேன். நான்லாம் பயங்கரமா கை தட்டியிருக்கேன், விசில் அடிச்சு கை தட்டியிருக்கேன். ஸோ அந்த தனித்துவம் இருக்கு பாருங்க. அதுவும் ஒரு தேசிய இனத்தின் மீது கொண்ட பற்றால அவன் என்ன சொல்றான் தெரியுமா, என் இனிய தமிழ் மக்களேங்கிறான். இது ஒரு 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 திரைக்கலைஞனோட சாதாரண வார்த்தை கிடையாது இந்த வார்த்தை. சரி, எப்படி இந்த வெறும் வார்த்தை ஜாலம் பண்ணிட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. தமிழர்களுடைய வாழ்வியலை படமா எடுத்தாரு. சரி, திரைப்படமா எடுத்து சம்பாரிச்சுட்டு அப்படியே மகிழ்ச்சியா இருந்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. தமிழர்களுடைய வாழ்வியலுக்கான போராட்டம் இருக்குல்ல, அத்தனையிலையும் பங்கெடுத்தார்.
அதுதான் பாரதி ராஜா. அதுக்கு முன்னாடி இன்னொரு விடயம், இயக்குனர் தங்கர் பச்சான் வந்து ஒரு முறை பேசும்போது, ம். சினிமா என்றாலே அது வந்து ஒரு மாட மாளிகை வீடுகள் அப்படிதான்றது இருக்கும். எதேர்ச்சியா எங்கேயாவது கிராமங்கள் மாரி அந்த செட்டு அது கூட ஒரு அரங்குக்குள்ள தான் காட்டுவாங்க. அப்போதைய சினிமா அப்படின்னாவே அது வந்துட்டு அந்த வேட்டிய மடிச்சு ஒரு மாரி கட்டியிருப்பாங்கல்ல, கீழ்ப்பாச்சி மாரி ம். கட்டியிருக்கிறது. அது குறிப்பா அது வேற பிரதேசங்கள்ல அந்த மாரி கட்டுவாங்க. வேட்டியாக கட்டி கொண்டு வந்து என் தமிழ் மண், தமிழ் உறவு, தமிழ் திரைப்படம் என்பதை காட்டிய ஒரு முகம் பாரதி ராஜா ஆமா, அவர்கள். அவர்களுடைய முயற்சி தான் அந்த தங்கர் முயற்சி. பச்சான் அவர்கள் ஆமா, ஒரு முறை சொல்லியிருந்தாங்க. ஆமா. அப்போ அந்த வந்து காலத்துல. அப்போ பழைய தமிழர்களுடைய படங்கள்லாம் அந்த இது கட்டியிருப்பாங்க. வேட்டிய வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு ம். இருக்கிற அந்த மெத்து. ஒரு கலைஞன் அப்படிங்கிறவனுக்கு ம். மக்கள்கிட்ட வந்து கலையை உருவாக்கி மக்கள்கிட்ட இருந்து பணம் சம்பாரிச்சு வாழ்வது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கைக்கான போராட்டங்களையும் பங்கெடுக்கணும். அவன்தான் உண்மையான மண்ணின் கலைஞன் அப்படிங்கிறத நிறுவுனது பாரதி ராஜா அவர்கள். இப்போ வந்து ம். பார்த்தீங்கன்னா, ம். நான் வந்து சினிமாவுக்கு வந்து டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமா, நமக்கு காவேரியில தண்ணி தர மாட்டேன்ட்டான். ம். தண்ணி தர மாட்டேன்னு சொன்னோனே, ம். உனக்கு நெய்வேலியிலிருந்து எடுக்கிற எங்கள் மின்சாரத்தை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி, ம். பாரதி ராஜா அவர்களோட தலைமையில நெய்வேலியில வந்து திரைப்பட துறையினர் திரண்டு போய் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு அதுக்கு வந்து குரலாக இருந்தது. தலைமையே இவர்தான். அதான். பாரதி ராஜா அவர்கள் அல்ல தான் முதல்ல தலைவர். அந்த குரல் கலக்க குரல்னு ஆமா, சொல்லுவாங்க. சொல்லி பாரதி ராஜா ஆர்கனைஸ் சார் பண்ணி ஆபீஸ்ல தான் முதன்னு உட்கார்ந்து பேசுறோம். அதுல அந்த அன்றைக்கு அமைக்கப்பட்ட அந்த குழுவுல ஒரு 25 பேர் கொண்ட குழுவுல நானும் இருந்தேன். ம். அப்ப அன்னைக்கு வந்து அந்த குழு வந்து அந்த எங்க உட்கார்ந்து பேசுறோம், நெய்வேலியில போராட்டம் நடத்தணும் ம். அப்படிங்கிற முடிவெடுக்கிற இடம் பாரதி ராஜா அவர்களினுடைய ம். அந்த பார்சன் காம்ப்ளெக்ஸ் அலுவலகத்துல தான் அந்த முடிவை வந்து எடுக்கிறோம். ம். அப்ப அவர் வெறுமனே என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு திரைத்துறையோட நின்னல். நின்னுறல. ம். அதுக்கப்புறம் வரலாற்றுல ஒரு அது நெய்வேலி ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அந்த ஏன்னா அங்க இருந்து தானே வந்து கர்நாடகாவுக்கு மின்சாரத்தை அனல் அனல் மின்சாரத்தை எடுத்து இந்தியா முழுசுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்ப கர்நாடகத்துக்கும் அங்க இருந்து தானே மின்சாரம் போகுது. நீ எனக்கு தண்ணி தர மாட்டேன்னா உனக்கு நான் மின்சாரம் தர மாட்டேன்னு ஒரு அடையாள போராட்டத்தை அங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நடிகர் சங்கத்தின் தலைவரா இருந்த விஜயகாந்த் அவர்களை பாரதி ராஜா சார் தலைமையில இங்கிருந்து இயக்குநர்கள் கிளம்பி போய் அவரை சந்திச்சு நடிகர்கள் சங்கத்தினுடைய ஒப்புதல் வாங்கி, பெப்சியினுடைய ஒப்புதல் வாங்கி, ஒட்டுமொத்த திரைக்கலைஞர்களையும் திரட்டிட்டு நெய்வேலிக்கு போய் ஒரு மாபெரும் இந்திய அளவில் கவன ஈர்ப்பு போராட்டமா அந்த போராட்டத்தை நடத்தி காட்டுனது பாரதி ராஜா அவர்கள். அந்த காலகட்டத்தில் அவ்வளவா ஊடகங்கள் இல்லை. ஏன்னா இருந்த ஊடகங்கள் ஒட்டுமொத்தமா அதை தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம ஈழத்தமிழர் பிரச்சனை உச்சபட்சமா நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் ராமேஸ்வரத்துல வந்து பாரதி ராஜா அவர்கள் தலைமையில ஒரு போராட்டம் வந்து நடந்தது. அந்த போராட்டத்துல தான் போர் நிறுத்தம் வேண்டி அந்த போராட்டத்துல தான் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களும் அமீர் அவர்களும் கைது செய்யப்பட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல தான் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கின புள்ளி அந்த போராட்டம் தான். புரியுதுங்களா? அந்த மேடையில் பேசியதற்காகத்தான் அவர் கைது செய்து சிறைப்படுத்தப்பட்டார். யாரா அந்த இளைஞர், யார் அந்த இயக்குனர் இப்படி எல்லாம் பயங்கரமா பேசி கைது செய்யப்பட்டிருக்காருன்னு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் திரும்பி பார்த்தாங்க. அதன் பிறகுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையே வந்து தொடங்குது. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே காவிரி நதிநீர் பிரச்சனைக்கான போராட்டம் சென்னையில வந்து நடந்தது. சென்னையில வந்து ஐபிஎல் நடக்கிற போது காவிரி நதிநீர் பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிவிட்டு நீங்க ஐபிஎல் நடத்துங்க, இல்லைன்னா நாங்க ஐபிஎல் போராட்டத்தை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தில் தான் கலவரம் வந்தது. போலீஸ் தடியடி, உங்களுக்குலாம் அடி விழுந்து எலும்பெல்லாம் ரொம்ப நீங்க மருத்துவமனையில நீங்க. ஆமா, அது அந்த போராட்டம் தான் தமிழ்நாடு கொடியோட போய் நின்று அதுதான் முதன்னு தமிழ்நாடு கொடியை நாங்க வந்து பிடிச்சுக்கிட்டு அந்த போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா ஐயா மணியரசன் அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்படி பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு போராட்டத்தின் தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் தான் தலைமை. அந்த போராட்டத்தில் திரைத்துறையினர் பெருந்திரள நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம். அதில் மதிப்புக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் ராமு, எல்லாரையும் வந்து காவல்துறையினர் மிக கடுமையாக தாக்கி அடிச்சதுல எனக்கு வந்து முதுகுல அடிச்சு நான் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அப்ப சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் ஐயா ஏகே விஸ்வநாதன் அவர்கள்
அவர் யூனிஃபார்முடைய அடுத்த நாள் வந்து பார்த்து வருத்தம் தெரிவிச்சார். ம். அது நாங்க எதிர்பாராத விதமா அது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து வருத்தம் அந்த தெரிவிச்சாரு. களத்துக்கு இன்சார்ஜா அந்த வந்துட்டு டிப்டி கமிஷனர் நினைக்கிறேன் ஆமா. சாரங்கன். ஆமா 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 அவர் தான் வந்து உத்தரவு விட்டாரு. ஏன்னா நாங்களும் அங்க இருக்கிறோம். நீங்க எல்லாமே கைது பண்ணி எல்லாருமே நீங்கன்றத விட பத்திரிக்கையாளர் நாங்களும் கூட வரோம். அந்த ராஜரத்ன ஸ்டேடியத்துல வச்சு நிக்கிறாங்க. நீங்க பாரதி ராஜா எல்லாம் நீங்க ஆமா இருந்துட்டு ஆமா ஆமா இருக்கீங்க. சீமான் எல்லாம் அமீர் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா இங்க நான் இருக்கிற மட்டும் மருத்துவமனைக்கு அடிபட்டதுன்னு நான் சொல்லிட்டு அடிபட்டு மருத்துவமனைக்கு மருத்துவமனை கொண்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்காங்க. அதுல பாரதி ராஜா சாரும் வந்து அந்த போராட்டத்துல பங்கெடுக்கிறார். எதுக்கு சொல்லணும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வர்றாருன்னு சொல்லிட்டு கருப்பு கொடி காட்டுற போராட்டம், பலூன் எல்லாம் விட்டாங்க, எல்லாம் தெரியுங்களா? அந்த போராட்டத்திலையும் சீமான் அண்ணன் கலந்துக்கிட்டாங்க, மணியரசன் கலந்துக்கிட்டாங்க, பாரதி ராஜா அவர்களும் கலந்து கொண்டு கைதாகி அதுலேயும் அந்த போராட்டத்திலையும் அவர் வந்து பங்கெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்லணையில வந்து ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான பெரிய பொதுக்கூட்டத்தை முன்னெடுத்து நடத்துறாங்க. அதுலயும் ஐயா பாரதி ராஜா அவர்கள் கலந்து கொண்டு அதுல வந்து பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு முந்தின போராட்டத்துல சோனியா காந்தி எதிர்க்க ஆ, அது சாதாரணமா சொல்லலாம் அந்த வார்த்தை. ஆமா இங்க என்னுடைய இந்த இனம் அழிவதை நீங்கள் தடுத்து நிறுத்ததுக்கான நடவடிக்கை எடுக்காம ஓட்டு கேட்கறதுக்குன்னு மட்டும் பிணத்தின் மீது அரசியல் செய்ய வராதீங்க, ஆமா நிறுத்திட்டு வாங்க அப்படின்னு அப்படின்னு நான் சொன்ன ஒருத்தர் தான். ஆமா. அதனால வந்து என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களை சுரண்டி அவர்கள் வாழ்க்கையை வந்து பண்ணிட்டு போற ஒரு ஆளா அவர் இல்லாம தமிழ் மக்களுடைய வாழ்வியல் போராட்டங்களுக்கு தொடர்ந்து களத்துல நின்ன ஒரு கள போராளியாவும் நம்ம வந்து இயக்குனர் இமயம் அவர்களை வந்து அதாவது அந்த வெறும் சினிமா அதில் எடுத்துட்டு அதோட முடிஞ்சிருச்சு, நான் ஒரு இயக்குனர், நீங்க அப்படியே இருந்துக்குங்க அப்படிலாம் சொல்லாம இல்ல, இந்த மண்ணும் மக்களுக்குமான போராட்டத்துல நானும் ஒரு அங்கம் அப்படின்னு எனக்கும் ஒரு கடமை இருக்கு, சமூக பொறுப்பு இருக்குன்னு கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருந்தாரு. ஆமா ஆமா தொடர்ந்து அந்த போராட்டங்கள்ல வந்து இருந்துகிட்டு இருந்தாரு. நிறைய போராட்டங்கள் வந்து பார்க்கலாம். அதுல நீங்க அவங்க எல்லாமே கலந்துக்கிட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இந்த பதிவு செய்யறோம். குறிப்பா உங்களுக்கும் அவருக்கும் எங்க இருந்து அந்த பழக்கம் வருகிறது? எனக்கு நான் வந்து படம் ஒண்ணு கிழக்கும் மேற்கும்னு ஒரு நினைக்கிறேன் படம். அந்த கட்டத்துல அது அவர் வந்து எனக்கு முன்னாடி வந்து அவர் கிழக்கு சீமையில படம் எடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு கதையை மையமா வைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இயக்குனர் இமயம் அவர்களை வந்து புதுநெல்லு புதுநாத்து படம் வந்தபோது நான் வந்து இயக்குனர் வசந்த் அவர்கள்ட்ட நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், உதவி இயக்குனர். அப்போ இயக்குனர் படம் பார்க்க அழைச்சிருந்தாங்க இயக்குனரை. அப்போ நாங்கள் உதவி இயக்குனர் எல்லாம் கூட போகும்போது அங்கே தான் வந்து பாரதி ராஜா அவர்களை நான் வந்து பார்க்குறேன். அப்போ குறுக்கும் ஓடிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்கள் வந்து அழைச்சாங்க. ஏய் தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு யார் நீ, என்ன ஓடிட்டு இருக்க, யார் நீ அப்படின்னா மாதிரி டைரக்டர்கிட்ட பேரை சொல்லி வசந்த் சார்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ டைரக்டர் வந்துட்டார். என்ன சார் அப்படின்னு, ஏதோ பிழையா நடந்து கொஞ்சம். அப்போ வந்து அவர் சொன்னாரு, இவன் நல்லா இருக்கான் பையன், ஒரு ஆக்டர் மெட்டீரியல் இவன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்னார் அவரு, வசந்த் சார்கிட்ட சொன்னாரு. ஆமா வசந்த் சார் பார்த்துட்டு சிரிச்சாரு என்ன பார்த்துட்டு. எனக்கு அது அப்படி ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமா நான் வந்து கருதினேன். அப்போ அதன் பிறகு கிழக்கு மேற்கும் படம் வந்து பண்ணினேன். கிழக்கு மேற்கு படம் பண்ணினதுல அவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு முதல் படத்திலிருந்து அவருக்கு ஆஸ்தான ஸ்டில் போட்டோகிராஃபரா இருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் கேவி மணி அவர்கள் என்னுடைய கிழக்கு மேற்கும் திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். அவர்தான் கேமராமேன். ஆனா அவர் வந்து பாரதி ராஜா அவர்களோட வந்து ஸ்டில் கேமராமேன். அவருக்கு ஸ்டில் கேமராமேனா இருக்கிற கேவி மணியண்ணனுக்கு என்ன சிறப்பு பாரதி ராஜாட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதி ராஜா அவர்களை அறிமுகப்படுத்தி தென்னிந்திய சினிமாவில் மட்டுமல்ல இந்திய சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகர்களா வந்தாங்கல்ல, அவங்க கதாநாயகிகள் கதாநாயகர்களா வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் முதன்னு ஸ்டில் எடுத்து இவங்க வேலைக்கு ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்னு போய் டைரக்டர் கிட்ட சொல்ற வேலையை செஞ்சது மதிப்புக்குரிய அண்ணன் கேவி மணி அவர்கள். அப்போ வந்து ஒரு பழக்கம் இருக்கும், திரைப்படத்துறைக்குள்ள வரவங்க வந்து முதல் இந்த ஸ்டில் கேமராமேன் எடுத்து அவங்க அந்த படம் எடுத்து நல்லா அவங்க தான் நிறைய எடுத்து இது வேலைக்கு ஆகும் இது ஆகாது. அவரு ஸ்டில் எடுத்ததுதான் ராதிகா, அவர் ஸ்டில் எடுத்ததுதான் ராதா, விஜயசாந்தி, அருணா, இப்படி நிறைய. அதே மாதிரி நிழல்கள் ரவி, இந்த மாதிரி வந்து சுதாகர், இந்த மாதிரி நிறைய ஹீரோக்கள்
பாண்டியன், ம். ரேவதி, இவங்க எல்லாருமே அண்ணன் கேவி மணி அண்ணன் அவர்கள் ஸ்டில் எடுத்து காட்டி இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க பெரிய நடிகையா வருவாங்கன்னு சொன்னவங்க தான். அவரு என்னுடைய படத்தோட கேமராமேன். ம். இப்போ நாங்க போய் படப்பிடிப்பு நடத்திட்டு வந்துட்டோம். படம் வந்து ரெடி. படத்தை வந்து மனோரமா அவர்களோட திரையரங்கு, ஆண்டாள் திரையரங்குல நாங்க வந்து படத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். ம். படத்தை வந்து 2 பெரும் இயக்குனர்கள் பார்க்குறாங்க. ம். ஒண்ணு, நான் வந்து ஸ்கூல் ஆஃப் பாலச்சந்தர், ம். மணியண்ணன் வந்து ஸ்கூல் ஆஃப் பாரதி ராஜா. ம். அதனால நான் என்னுடைய இயக்குனர் வசந்த், என்னுடைய பிதாமகன் ம். பாலச்சந்தர், அவரை நான் அழைச்சிருக்கேன் படம் பார்க்கறதுக்கு. ம். மணியண்ணன் பாரதி ராஜா சார் அழைச்சிருக்காரு. ம். படத்துல கதாநாயகனை நடிச்சிருக்கிறது நெப்போலியன். ம். நெப்போலியனும் பாரதி ராஜாவோட ஸ்டூடெண்ட். ம். அதனால என்னுடைய படத்தை ம். பாரதி ராஜாவும் பாலச்சந்தரும் பாக்குறாங்க. ம். ஒரே நேரத்துல 2 பேரும் வந்து ஒரே 2 theatreல. பெரும் ஆளுமைகள். 2 பேரும் ஆளுமைகள் ஒரே தியேட்டர்ல 2 பேரும் அருக உட்காந்து பாக்குறாங்க. ம். அப்ப அது எனக்கெல்லாம் காலெல்லாம் தரையிலே இல்லை. ம். என்ன சொல்ல போகுதுங்களோ, 2 பெரும் தலைகள் என்ன சொல்ல போகுதோ, ம். என்ன செய்ய போறாங்களோன்னு ஒரே இது. அப்போ பாரதி ராஜா சார் வந்து படம் பார்த்துட்டு வெளியில வர்றார். வெளியில வந்த உடனே மணி அண்ணனை கட்டி பிடிச்சு, ம். அந்த ஸ்டில் still, உங்களுக்கு ஒளிப்பதிவு ஆமா, கேமரா, ஆமா. அதான் அவர்கிட்ட ஸ்டில் கேமராமேன் அந்த இருந்த ஒருத்தர் கட்டி பிடிச்சு ரொம்ப நெகிழ்ச்சியா வந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ம். இவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்திருக்கிறையா, ம். நான் தான் உன்னை புரிஞ்சுக்கலையோன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு மணி அப்படின்னு சொன்னார். அதை சொல்றதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். மிகப்பெரிய பெருந்தன்மை வேணும். அது 6 ஒரு நேஷனல் ஆளுமை. அண்ணே, ஆ. 6 தேசிய விருதுகள் வாங்கின இயக்குனர், ம். பத்மஸ்ரீ 2004 பத்மஸ்ரீ பட்டம் வாங்கின இயக்குனர், தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிதாமகன், தலைகீழ புரட்டி போட்ட ஒரு ஆளு. அப்படியெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா கட்டி பிடிச்சு மணியண்ணனை சொன்னாரு. நான் மிஸ் பண்ணிட்டேன் உங்களை. ஆமா, உன்னை நான் புரிஞ்சுக்கிறல அப்படின்னு ம். சொல்லிட்டு அப்படி நடந்து வந்தவர் என்னைய பார்த்து ம். அப்படி தோல்ல கை போட்டு அப்படி இறுக்கி பிடிச்சி கேட்டாரு, ம். எங்கப்பா ஷூட் பண்ணீங்க ம். அப்படின்னு கேட்டாரு. ம். நான் சொன்னேன் கோவிச்செட்டிப்பாளையம்னு. டக்குன்னு அப்படியே விட்டுட்டு அப்படியே பார்த்தாரு. ம். கோவிச்செட்டிப்பாளையமா? யோ, ஒரு 1000 படம் எடுத்திருப்பாங்க அங்க, ஒரு ஃப்ரேமோட இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத ஃப்ரேமா இருக்கையா, ம். கோவிச்செட்டிப்பாளையத்துல எடுத்தீங்க, அங்கேயே இந்த மாதிரி லொகேஷன்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டார். ம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நான் லொகேஷன் பார்க்க போகும்போது 3 தடவை லொகேஷன் பார்க்க போனேன். முதல் தடவை போய் கள்ளிப்பட்டி ஜோதின்னு சொல்லிட்டு லொகேஷன் மேனேஜர், அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் நடத்துவாங்களோ அதெல்லாம் காட்டுங்கண்ணே அப்படின்னு. ம். 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 அவர் இங்கே தான் சின்ன தம்பி எடுத்தாங்க, இங்கே தான் அந்த படம் எடுத்தாங்க, இந்த படம் எடுத்தாங்க, எல்லாம் காட்டி முடிச்சாரு. ஒரு 3 நாள். 3 முறை பயணப்பட்டேன். ஆமா, முதல் பயணத்துல போய் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி நான் சென்னைக்கு போறேனே, போயிட்டு சொல்றேன்னுட்டு வந்துட்டேன். ம். 2வது தடவை ஃபோன் பண்ணேன், அண்ணே நான் வர்றேனே திரும்ப ம். அப்படின்னு. அப்படியா, என்னாச்சு அப்படின்னாரு. இல்லைண்ணே திரும்ப லொகேஷன் பார்க்கணும். ம். அப்படியா வாங்கன்னு. இப்போ நான் கேட்டேன், எங்க எல்லாம் ஷூட்டிங் இது வரைக்கும் நடக்கலையோ ம். அங்க எல்லாம் கூட்டிட்டு போங்க ம். அப்படின்னேன். ம். இப்போ அவர் என்ன செஞ்சாரு, ஐயோ அப்படியா, இல்லை ரெகுலரா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல தான் ஏன் ஷூட்டிங் பண்ண, இல்லையா ஷூட்டிங்கே நடத்தாத இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போங்கன்னு. ம். ஷூட்டிங்கே இந்த பக்கமெல்லாம் எவனும் வந்ததே இல்லைங்கிற ஏரியாவெல்லாம் கொண்டு போய் காட்டுறாரு. திட்டிக்கினே காட்டுறாரு. என்ன திட்டல, பக்கத்துல மேனேஜர் அவங்கள்ட்ட என்னங்க ஒன்றும் புரியல இந்த ஆள் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டோம். ம். 3வது தடவை எதுக்கு போனேன்னா, எந்தெந்த சீனு நான் எங்கெங்க எடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டு அந்த இடத்த கொண்டு போய் கேமராமேன் இவங்களுக்கெல்லாம் காட்டி, இந்த சீன் இங்க எடுக்க போறேன், இந்த சீன் இங்க எடுக்க போறேன். ம். அந்த இடங்கள் எல்லாம் எதுவுமே இது வரைக்கும் சினிமாவில் பதிவு செய்யாத இடம். ம். அதை கரெக்டா கண்டுபிடிச்சா பாருங்க. அதான் அது வந்து அதான் ஒரு கலைஞனுக்கு தான் இன்னொரு படைப்பை பத்தி அந்த இது தெரியும். ஆமா, அதை வாழ்த்தி அதை பெருமையா பேசி அந்த மோதிர கையால வந்து குட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் உங்களுக்கு நடந்திருக்கு. ஆமா ஆமா அவரு வந்து பாராட்டணும், ஆமா. மனசுக்குள்ள இருக்க என்ன பெருசா இது வந்து எடுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு கூட போயிட்டு மனசுல வச்சுட்டு நகர்ந்துருக்கலாம். டக்குன்னு அந்த ஊர்ல தான் எடுத்தியான்னு உங்களை பெருமைப்படுத்த, அதுதான் இயக்குனர் இமயம். நிறைய கலைஞர்களை இப்படி வந்து அவரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பல கலைஞர்களை வந்து பாராட்டி இருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. ஆமா. அவரு வந்து இந்த கடைசி அந்த காலகட்டத்துல நீங்க எப்ப சந்திக்கிறீங்க, என்னவா பதிவு? கடைசி காலகட்டங்கள்ல வந்து நான் வந்து தொடர்ந்து வீட்டில் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற போது நான் வீட்டில் போய் பார்த்துருக்கேன்.
மாடியில் மேலே இருக்கிற போது ம். போய் பார்த்துருக்கேன். காலெல்லாம் ராத்திரியெல்லாம் பத்தி எரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிருந்த போதே கூட தண்ணிக்குள்ளே தான் காலை வச்சுக்கிட்டு ம். இருந்தார். வா 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 உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். என்ன இப்போ நீ என்ன படம் எடுக்கிறது இல்லையா, சீமானோடு சேர்ந்து அரசியலில் குதிச்சிட்டியா அப்படின்னாரு. ம். இல்லைப்பா அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், படம் எடுக்கிறதுக்கான திட்டத்தில் நான் இருக்கேன் ம். அப்படின்னு சொன்னேன். ம். அப்புறம் வந்து ஒரு 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 புது பையனுக்கு அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். ம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குனரை நான் வந்து பேட்டி எடுத்திருந்தேன். ம். அதை நான் வந்து சொன்னேன். பரவாயில்ல, நீங்கள் பெரிய இயக்குனர், ம். இமயம், ம். பெரிய பெரிய இயக்குனர்களோட படங்கள்ல எல்லாம் இப்போ நடிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு புது பையனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்கிறேன். ம். அது அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. அதுவும் அதில் அந்த இதெல்லாம் கோமணம் கட்டிக்கிட்டு சாணியெல்லாம் அள்ளுறது மாதிரி அப்படி இப்படிலாம் பண்ணியிருந்தீங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுப்பா. நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை அப்பான்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே திரைத்துறையில நிறைய பேர் அப்பா எல்லாமே. தான் அதுவும் குறிப்பாக அண்ணன் சீமானோட பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் அப்பான்னு சொல்கிறத பார்த்து நாங்களும் அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ம். அப்பா உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருந்துச்சுப்பா. ஒரு 10 நிமிஷம் வர்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ம். அதோட கண்டென்ட்டை உள்வாங்கிக்கிட்டு அந்த டைரக்டர் சொன்னதை கேட்டு கோமணம் கட்டிக்கிட்டு சாணி அல்றது மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் நடித்து கொடுத்துருக்குறீங்க. ம். உண்மையாகவே ரொம்ப ஒரு பெரிய கலைஞன் அப்படிங்கிறத வந்து உங்கள் மூலமாக நான் வந்து உணர்ந்துக்கிறேன். ம். எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு வந்து 16 வயது நிலை திரைப்படம் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. நீங்கள் அதை தான் நம்ம வந்து கமல் என்கிற ஒரு பெரிய நடிகனையே கோமணம் கட்ட வச்சான், நம்ம ஏன் கோமணம் கட்டக்கூடாதுன்னு நினச்சி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ம். பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சாரு. ம். ஏப்பா இங்க பாருப்பா, பக்கத்துல இங்க பாருங்கப்பா, இவன் எப்படிலாம் யோசிச்சிருக்கான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. ம். அதுபோல அப்புறம் அவருடைய அலுவலகத்துக்கு போவோம். ம். போகும்போது அங்கேயும் வெயிட் பண்ணிட்டு இருவாங்க. நாங்கள் மற்றவங்களோட பேசிட்டு கொண்டுகிட்டு அப்படிலாம் இருந்துட்டு இருந்தோம்னா உடனே கூப்பிடுவார், எங்க களஞ்சியம் இருக்கானா வர சொல்லு, என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இல்லைப்பா நான் இங்கே வந்தேன், அப்படியே சும்மா அவங்க இருந்தீங்கன்னா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தான் அப்படின்னா. சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே நலம் விசாரிச்சுட்டு அப்படியே வர்றது. இப்படியே தொடர்ச்சியாக அப்பப்போ போய் அவரோட உடல் நலம் விசாரிக்கிறது. விசாரித்து அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இருக்கார், சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி, எங்கள் ஊருக்காரரு. இப்போ அவருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம். அவர் சொல்லுவார், இயக்குனர் வந்து இங்கே இருக்கார், ஷூட்டிங்கில் இருக்கார், இப்போ பார்க்க முடியாது, சரி நான் சொல்கிறேன்னே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். அப்போ நாங்கள் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடிக்கடி அண்ணன் சீமான் அவர்களோட போய் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கூட வந்து கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அது என்னென்னா, ராவணா வலையொலியை வந்து அவர் தான் தொடங்கி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்லை, அதில் நீங்களும் பேசியிருக்கீங்க, மறந்துட்டீங்க. ஓ சரி, வருஷம் ஆச்சு. சரி. 2020 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு அதை வெளியிடுறோம். யாரை வெளியிடுறது அப்படின்றப்ப அதில் பார்த்தீங்கன்னா அது வெளியிடுவது அவர் தான். பிரச்சனையை வந்து லேப்டாப்பை ஆன் பண்ணி வெளியிடுறது அவர். சரி. அதை வரவேற்புரை கனடாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் ஆர் பிரபா, வாழ்த்துறையில் ஐயா பே மணியரசன், இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன், திருச்சி வேலுசாமி, மதிப்புரிய ஒரு சீமான், அப்படின்னு நீங்களாம் அதில் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. சரிங்க சரிங்க. அதை வெளியிடணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட தான் அதை வெளியிடணும்னு எடுக்கிறோம். முன்கூட்டியே ஒரு நாள் போயிட்டு எடுக்கிறப்ப நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தம்பி, அவர் கூடவே சுரேஷ், அவர் சுரேஷ் சத்திரியன்களா, அவர்கிட்ட தான் நான் பேசுகிறேன், ஞாபகம் இருக்குது. பேசிட்டு இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பல முறை பேசியிருக்கிறேன், ஃபோனில் பேசியிருக்கிறேன், இயக்குநர்கிட்டையும் பார்த்து பேசியிருக்கேன், இந்த போராட்ட காலங்களெல்லாம். அதனால் பரிச்சயம். அதற்கு முன்பாகவே அவர் நம்ம சீமான் அவர்களும், ஐயா இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு யூடியூப், இவர் இந்த மாதிரி அப்படின்னு அது தெரியுது. அவர் அதெல்லாம் வர சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டு நீங்களும் போய் பாருங்கன்னு இவரும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறாருங்க. பார்த்த உடனே பார்த்துட்டு அவர் இந்த புத்தகம் ஏதோ வாசிச்சிருக்கிறாரு, அதில் பதிவு பண்ணுவார். அவர் என்ன எப்போ பார்த்தாலும் வாங்க எழுத்தாளரே அப்படின்னு. சரி. ஏன்னா அந்த எழுத்து நடை வந்து அப்படி ஒரு விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார். அந்த ராவண வலைவலியில் எழுத்தாளர் அப்படி சொல்லிட்டு இந்த பேர் ஏன், இந்த பேர் எப்படி தமிழனுக்கு நெருக்கம், இது என்னெல்லாம் செய்யணும்,
கலை இலக்கிய பண்பாட்டு தளத்தில் இருந்து எப்படிலாம் செய்யும் அப்படின்றத சொல்லிட்டு தான் அதை பட்டனை தட்டுவார். சரி 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 சரி. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். நிச்சயம். அந்த காலகட்டத்துக்கு பிறகு நான் சரியா அதை வேகமாக கொண்டுட்டு வரல. ஒரு பெரிய தொய்வு. சரி இப்போதான் ஒரு 2 ஆண்டு காலமாக வேகமாக நம்ம செய்கிறோம். சரி. இந்த ராவணாவுக்கு வலைவலிக்கு அதில் என்ன பேரு ஏகலைவன், அந்த பேரு ராவண, என்ன இது அப்படின்னு வராங்க. சரி. தம்பி சுரேஷ் தான் சிரிச்சிட்டு இருந்தாப்புல. ம். சொல்லிட்டு அப்புறம் அதை பற்றி பேசி ஒன்று வச்சு தட்டி அதை தொடங்கி வச்சதே அவர் தான். ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் அது என்னது, அதுதான் பொதுவாக அதில் வந்துட்டு இந்த தவறாக பேசுவது, ம் பெண்கள் விஷயத்தை எடுத்துட்டு பேசுறது, ம் கொச்சத்தனமாக பேசுறது, அநாகரிகமாக பேசுறது, அது ஒரு ஒழுங்குன்றது எதுக்குன்னா, இந்த மாதிரி பெரியவர்கள் நீங்கள்லாம் ம் சொல்லி இப்படி தொடங்கி வச்சிங்க சரிதான் சரிதான். அப்படின்ற ஒரு பொறுப்பும் அக்கறையும் எனக்கு இருக்குது. சரிண்ணா சரி. இனத்தின் மீதான எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதை பேசாமல் நகரக்கூடாதுன்ற அக்கறை நமக்கு இருக்குது. காரணம் சரிதான் சரிதான். அவங்களாம் முன்னேற்றி ஏறு, அதை பார்த்து நம்ம வந்தோன்றது தான் அது. சரிதாண்ணா சரிண்ணா. நிறைய நிகழ்வுகளை அவருடைய இந்த மறைவு நாளில் நீங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி தம்பி. மிக்க மகிழ்ச்சி அண்ணா. நன்றி. வணக்கம் அண்ணா.